Hello students, வணக்கம். Welcome to PSSR Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 6க்கான questions பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோல நம்ம ரெண்டு questions solve பண்ணலாம். Question number 9 and question number 10. So first question number 9 பார்க்கலாம். In 1 molar solution that contains 0.5 mole of a solute, there is A 500 ml of solvent, B 500 gram of solvent, C 100 ml of solvent, D 1000 gram of solvent. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு சொல்யூஷனுடைய மொலாலிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ மொலாலிட்டி is equal to 1 m. So 1 molar solution கொடுத்திருக்காங்க. Contains 0.5 mole of solute. அப்ப number of moles of solute. Number of moles of solute is equal to 0.5 mole. ஸோ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சால்வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சால்வெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்க அந்த 1 மோலால் சொல்யூஷன்ல இருக்குது அப்படின்றதான். ஸோ அப்போ நம்ம மாஸ் ஆஃப் சால்வெண்ட் தான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ மொலாலிட்டி அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல ஜென்ரலா பார்த்தோம்னா நம்ம எம்எல் பத்தி பேச போறது இல்லை, நம்ம வந்து கிராமுக்கு தான் பார்க்க போறோம். ஸோ இதை தான் வந்து கால்குலேட் பண்ண போறோம். இப்போ நம்ம மொலாலிட்டி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute divided by mass of solvent in kilograms. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எங்கேயுமே வந்து கிலோகிராம்ல கொடுக்கல. ஸோ கிராம் இருக்கலாம். ஸோ கிராம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேல வந்து இன்டு 1000 போடுவோம். ஸோ இந்த இடத்துல இதை நம்ம எப்படி மாத்திக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம கொஞ்சம் மாத்துறோம் அப்படின்னா number of moles of solute into 1000 divided by mass of solvent. இப்போ இந்த இடத்துல in terms of grams. இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ மொலாலிட்டி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1. ஸோ 1 is equal to number of moles அவங்க டைரக்டா 0.5 கொடுத்துட்டாங்க. ஸோ 0.5 into 1000 divided by இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ மாஸ் ஆஃப் solvent. So therefore mass of solvent is equal to 0.5 into 1000 which is equal to 500. So இது வந்து in terms of gram தான். So 500 gram of solvent. So நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் B, 500 grams of solvent. So question number 10 போலாம். Question number 10 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, how many grams of concentrated nitric acid solution should be used to prepare 250 ml of 2.0 m nitric acid. The concentrated acid is 70% nitric acid. So நம்மளுக்கு வந்து question என்ன அப்படின்னா 250 ml of 2 molarity strength இருக்கக்கூடிய nitric acid prepare பண்றதுக்கு நம்ம எவ்வளோ grams of concentrated nitric acid add பண்ணணும், எடுத்துக்கணும் அப்படின்றதான். ஸோ 250 ml of 2 molar strength இருக்கக்கூடிய concentrated nitric acid prepare பண்றதுக்கு நம்ம எவ்வளோ grams of nitric acid add பண்ணணும். ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா molarity ஃபார்முலா எழுதுவோம். molarity is equal to number of moles of, இந்த இடத்துல நம்மளுக்கு solute என்னது அப்படின்னு பார்த்தோம்னா nitric acid divided by volume of solution. So nitric acid solution. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ml ல கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், மேல into 1000 போட்டுக்கும்.
இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ மொலாரிட்டி நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 m கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு கொடுக்கல. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம தான் கால்குலேட் பண்ண போறோம். வால்யூம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 250 ml கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இட் இஸ் மாஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். ஸோ நம்ம வந்து அந்த மாஸ் தான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ நம்பர் ஆஃப் moles of nitric acid is equal to mass of nitric acid divided by molar mass of nitric acid. So இது நமக்கு தெரியாது. So இதை நம்ம அப்படியே வச்சுக்குவோம். molar mass calculate பண்ணலாம். So HNO3. So H க்கு 1 plus 14 nitrogen க்கு 14 plus 3 into 16 oxygen. இப்போ 1 plus 14 plus 48 which is equal to 9. 9 plus 4 13 carry 1 5 6 63. So அப்போ molar mass of nitric acid is equal to 63. So இதை எடுத்துட்டு போய் M formulaல நம்ம substitute பண்ணோம். So M is equal to, so M க்கு பதிலா நம்ம இந்த இடத்துல என்ன substitute பண்ணிடலாம்? 2 substitute பண்ணிடலாம். அப்ப 2 is equal to number of moles க்கு பதிலா இந்த பார்ட்டை substitute பண்ண போறோம். So W nitric acid பக்கத்துல என்ன எழுத போறோம்? into 1000 divided by molar mass வந்து 63. So அப்ப இந்த இடத்துல 63 into volume எவ்வளவு வரும்? 250. So இதையும் cancel பண்ணலாம். இதையும் cancel பண்ணா இது 4 times. இப்போ நம்ம WHNO3 is equal to, இந்த part இப்படியே போச்சுன்னா 2 into 63 divided by 4. So இதையும் cancel பண்ணா 2 which is equal to 63 divided by 2 is 31.5 grams. So mass of nitric acid வந்து 31.5 grams. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ற கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்னுடைய அந்த பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா 70% கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த 70%க்கு நம்மளுக்கு எவ்வளோ கிராம்ஸ் தேவை? நம்ம வந்து இந்த இடத்துல 2 மோலார் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய, சரியா, 2 மொலாரிட்டி ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆசிடுக்கு தான் நம்ம 31.5 கிராம்ஸ் கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து 70%க்கு எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு வேணும். ஸோ அப்போ மாஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் in 70% concentrated acid. இப்போ எப்படி calculate பண்ணுவோம்? நம்மளுடைய weight 31.5 into 100 divided by 70. So which is equal to, இதையும் cancel பண்ணலாம். So இது வந்து cancel பண்ணோம்னா இது 1 times, இது 4 7s are 28, மீதி வந்து 3 இருக்கும், 35 னா 5 times. So இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 4.5 into 10 இருக்கும், which is equal to 45 gram இருக்கும். So நமக்கு ஆன்சர் வந்து 45 gram. So அப்ப நம்மளோட ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்னு பார்ப்போம். ஆப்ஷன் C தான் வந்து கரெக்டான ஆன்சர். 45 grams of concentrated nitric acid. ஸோ இங்க கொடுத்துருக்க கொஸ்டின் நம்மளுக்கு நல்லா புரியணும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 250 ml of 2 molarity strength இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கணும், முதல் கொஸ்டின். அடுத்தது நம்ம ப்ரிப்பேர் பண்ற அந்த கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்னா அதனுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா 70%. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 மொலாரிட்டி ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்ல 31.5 கிராம் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 மொலாரிட்டி ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இப்போ 2 மொலாரிட்டிக்கு 31.5 கிராம்ஸ்னா 70% ஸ்ட்ரென்த்துக்கு 70% இருக்கக்கூடிய
நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வேணும் அப்படின்னா 45 கிராம்ஸ் வேணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 9ம் 10ம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.